பொன்னி வந்து தொடர்ந்து வந்து சோகமாகவே இருக்காங்க. அவங்களால வந்து சகஜமாக பழைய நிலைமைக்கு வரவே முடியல. அதனால சக்தி என்ன பண்ணுறாரு, "ஏன் பொன்னி இப்படி இருக்க? எல்லார்கிட்டயும் பழகு, எப்பவும் போல இரு. ஏன் இப்படி இருக்க? உன்னை மாற்ற என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் பொன்னியை தொடர்ந்து வந்து வீட்டில் இருக்கவங்களாம் டீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால சக்தி வந்து, "நீங்கள் ரொம்ப எல்லை மீறி போகிறீங்க. இஷ்டத்துக்கும் டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில்?" அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நல்லா திட்டி விட்டுறாரு. "ஏன் இப்படி பண்ணுறா? அவள் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம்." அப்படின்னா, "பாத்தியா எல்லாரும் எப்படி டீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, நீ இப்படியே இருந்தேன்னா இப்படியே தொடர்ந்துட்டு வந்து டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீ எதிர்த்து கேள்வி கேட்கணும். அப்படி இல்லைன்னா எதிர்த்து எல்லா வேலையும் செய்யணும். அப்போ தான் அவங்களும் வந்து அமைதியாவாங்க. நீ சகஜ நிலைக்கு திரும்பினா தான் இந்த பிரச்சனை தீரும் பொன்னி." அப்படி சொல்கிறாரு. அது வந்து சக்தி, "நான் சொல்கிறது உனக்கெல்லாம் தப்பாக தெரியுதா? நான் ஏன் சக்தி அப்படிலாம் நினைக்கிறீங்க? நான் எப்போவும் உங்களை தப்பாகவே நினைக்க மாட்டேன். ஏன்னா வந்து நீங்கள் எனக்கு நல்லது தான் சொல்வீங்க. எனக்கு தெரியாத சக்தி." அப்படின்றாங்க. "அப்போ நீ என்னை புரிஞ்சுக்கிட்டல?" "ஆமாம் புரிஞ்சுக்கிட்டேன்." "அப்புறம் என்ன நான் சொல்கிறது ஏன் கேட்க மாட்டேங்கிற?" அப்படின்னோடனே, "சரி சக்தி, நான் வந்து வீட்டுக்கு கீழே வரேன். எல்லா வேலையும் செய்கிறேன். போதுமா? முக்கியமான விஷயம் எல்லார் முன்னாடியும் வந்து எல்லா வேலையும் நீ செய்கிற, என் கூடவே இருக்க. உனக்கு என்ன பயமாக இருக்கா சொல்லு." அப்படின்னோடனே, அது வந்து சக்தி, "பயமாக தான் இருக்குது." "பயமாக இருக்குல்ல, நீ வா என் கூட இரு. அப்போ ஒன்று பண்ணு, இப்போ பயமாக இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கேட்குறாரு. "இல்லை சக்தி, எனக்கு இப்போ நல்லா தைரியமாக இருக்குது. அதே மாதிரி எங்கள் கையை பிடிச்சா உனக்கு தைரியம் ஆகுதுல்ல, அதனால் வா, நான் கீழே என் கையை பிடிச்சிட்டே இரு. அது எப்படி சக்தி எல்லார் முன்னாடியும் அதை நான் பார்த்துக்கிறேன் வா." அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூட்டின்னு போகிறாரு. சக்தி வந்து கையை பிடிச்சி கீழே கூட்டின்னு வரதை பார்க்குறாங்க பிரீத்தி. அப்படியே டென்ஷன் ஆயிடுறாங்க பார்த்து. உடனே வந்து சமையல் கட்டுக்கு போகிறாரு. "உனக்கு என்ன பண்ணுமோ பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே நிற்கிறாரு. கையையும் பிடிச்சிருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது வீட்டில் உள்ளவங்களாம் அதிசயமாக பார்க்குறாங்க. "என்ன நடக்குது இங்கே?" அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி பார்த்து டென்ஷன் ஆயிடுறாங்க. "நான் வந்து அவ்வளோ சொன்னேன் 2 பேரும் பற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி. அப்போ கூட இவங்க 2 பேரும் ஒன்றா வராங்க. அதுவும் சக்தி கையை பிடிச்சிட்டே இருக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷனாக அங்கே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "என்ன சக்தி, என்னாச்சு? நான் வேணா அதை ஹெல்ப் பண்ணட்டுமான்னு?" பிரீத்தி கேட்குறேன். "அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பிரீத்தி, நீ அங்கேயே இரு." அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன சக்தி, இங்கே என்ன நடக்குது? ஏன் அவள் கையை பிடிச்சிட்டே இருக்க? ஏன் விட்டா ஓடி போயிடுவாளா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து சொல்கிறா சக்தி, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவள் ஓடி போட மாட்டா. ஆனால் நீங்கள் தான் படுத்து எடுத்துருவீங்க. அதனால தான் நான் கையை பிடிச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன வந்தது நான் கையை பிடிச்சேன்?" "ஆமாம், புருஷன் பொண்டாட்டி கையை பிடிக்கிறான். உங்களுக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி சக்தியோட அப்பா கேட்குறாரு. உடனே வந்து அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க உஷாவோட கேங்க. உஷாவும் இதை பார்த்த பிரீத்தியும் செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. "சக்தி, நீங்கள் போங்க சக்தி, நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. நான் கூட தான் நிற்பேன், புரியுதா? அதுவும் உன் கையை பிடிச்சின்னு தான் நிற்பேன். நீ இப்போ எல்லா வேலையும் செய்யும். கையை பிடிச்சா வேலை செய்ய முடியாதோ? சரி ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் வந்து இங்கே கை வச்சுக்கிறேன்." அப்படி சொல்லிட்டு தோள் மேலே லைட்டாக கையை வைக்கிறாரு. சக்தி, "வேணாம் சக்தி, எல்லோரும் பார்க்குறாங்க, பார்த்துன்னு போகிறாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தோள் மேலே கை வச்சு, "நீ வந்து வேலை செய்ய." அப்படின்னு சொன்னோன்னே பொண்ணையும் வந்து எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்க. "என்ன இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. சரி வா போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இதெல்லாம் பார்க்குற எல்லாருமே வந்து செமையாக வந்து பார்த்துட்டே இருக்காங்க டென்ஷனாக. சக்தியோட அப்பா மட்டும் சந்தோஷமாக பார்க்குறாரு. ஆனால் வந்து பிரீத்தி வந்து செம்ம கடுப்பாகிறாங்க. உடனே சக்தி கிட்ட போய் கேட்குறாங்க, "என்ன சக்தி, அதான் சொன்னேன்ல பொண்ணுக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஏன் சக்தி இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க? இங்கே பார் பிரீத்தி, அவளுக்கு வந்து பிடிக்கும் பிடிக்காதான் 2ஆம் பட்சம் தான். அவள் இதுலேருந்து மீண்டு வரணும்னா நான் அவ கூட நின்று தான் ஆகணும். அதுக்கு சக்தி, பொண்ணு ஏதாவது தப்பாக நினச்சிட்டு போட்டோம். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பொண்ணு வந்து நல்லா இருக்கணும். அவள் எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்கா, அவளுக்கு நான் செய்கிறேன், அவ்வளோதான்." அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதை கேட்குற வந்து பிரீத்தி செம்ம கடுப்பாகிறாங்க.